இறந்தோரை உயிர்ப்பித்த கத்தோலிக்க புனிதர்கள். கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தில் இறைவனின் வல்லமையால் இறந்தோரை உயிர்ப்பித்ததாக நம்பப்படும் பல புனிதர்களைப் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இத்தகைய அற்புதங்கள் புனிதர்களின் சொந்த வல்லமையால் அல்ல, மாறாக அவர்களது ஆழ்ந்த விசுவாசத்தினாலும் இறைவனின் கருணையினாலும் நிகழ்ந்தவை என திருச்சபை போதிக்கிறது. இயேசு நாதரே லாசரு, ஜாயிரசின் மகள், நாயின் ஊர் விதவையின் மகன் ஆகியோரை உயிர்ப்பித்தார் என புதிய ஏற்பாடு கூறுகிறது. இந்த மரபின் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர்கள் முதல் பிற்கால புனிதர்கள் வரை பலர் இதுபோன்ற அற்புதங்களை நிகழ்த்தியதாக பாரம்பரிய குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இக்கட்டுரையில் இறந்தோரை உயிர்ப்பித்ததாக பாரம்பரியத்தில் நம்பப்படும் சில முக்கிய கத்தோலிக்க புனிதர்களைப் பற்றி காண்போம். புனிதர் பேதுரு. செயின்ட் பீட்டர். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் புனிதர் பேதுரு தபீத்தா எனும் சீடையை உயிர்ப்பித்ததாக குறிப்பிடப்படுகிறது. நல்ல செயல்களுக்கு பெயர் பெற்றிருந்த தபீத்தா நோய்வாய்ப்பட்டு இறந்தபோது சீடர்கள் புனிதர் பேதுருவை அழைத்தனர். அவர் அறைக்குள் சென்று முழந்தாளிட்டு ஜெபித்த பின், தபீத்தா, எழுந்திரு என்று கூறினார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் என நடபடிகள் புத்தகம் தெரிவிக்கிறது. இந்த நிகழ்வு யோப்பா நகரம் முழுவதும் பரவி பலர் விசுவாசம் கொள்ள வழிவகுத்தது. புனிதர் பவுல். செயின்ட் பால் தி அப்போஸ்டல். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் மற்றொரு நிகழ்வும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. துரோவாஸ் நகரில் புனிதர் பவுல் நீண்ட நேரம் பிரசங்கம் செய்தபோது யூத்திக்கு எனும் இளைஞன் ஜன்னலில் அமர்ந்திருந்தபடி தூங்கி 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனான். புனிதர் பவுல் கீழே இறங்கி அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதீர்கள், அவனுக்குள் உயிர் இருக்கிறது எனக் கூறினார். அந்த இளைஞனும் உயிருடன் எழுந்தான் என நடபடிகள் புத்தகம் விவரிக்கிறது. புனித அந்தோனியார். செயின்ட் ஆந்தனி ஆஃப் பதுவா. போர்த்துகல் நாட்டில் பிறந்து இத்தாலியில் பணியாற்றிய பிரான்சிஸ்கன் துறவியான புனித அந்தோனியார் தன் அற்புத பிரசங்க ஆற்றலுக்காகவும் பல அற்புதங்களுக்காகவும் புகழ்பெற்றவர். பாரம்பரிய வாழ்க்கை வரலாறுகளின்படி அவர் இறந்த தன் தந்தையின் மீது சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்கும் பொருட்டு இறந்த ஒருவரை தற்காலிகமாக உயிர்ப்பித்து உண்மையை சாட்சியமளிக்க வைத்ததாக மரபு கூறுகிறது. காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதற்கான பாதுகாவலராகவும் இவர் அறியப்படுகிறார். புனித வின்சென்ட் ஃபெரர். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த டொமினிக்கன் துறவியான புனித வின்சென்ட் ஃபெரர் 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரசங்கித்தார். அவரது வாழ்க்கை வரலாறுகளில் பல்வேறு இடங்களில் இறந்தோரை உயிர்ப்பித்ததாக கூறப்படும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மத ஓவியங்களில் அவர் பெரும்பாலும் ஒரு திறந்த கல்லறையையோ அல்லது உயிர் பெறும் ஒரு உருவத்தையோ சின்னமாக கொண்டு சித்தரிக்கப்படுகிறார். புனித பிரான்சிஸ் சேவியர். ஸ்பானிய ஜேசுவிட் மறைபரப்பு செய்பவரான புனித பிரான்சிஸ் சேவியர் இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் பரவலாக மறைபரப்பினார். இந்தியாவின் தென் கடற்கரை பகுதிகளில் அவர் பணியாற்றிய போது பல அற்புத குணமளிப்புகளும் மரணமடைந்த சிலரை உயிர்ப்பித்ததாகவும் பாரம்பரிய குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மறைப்பணியின் புரவலராக இவர் இன்றும் போற்றப்படுகிறார். புனித நிக்கோலஸ் ஆப் டோலண்டினோ. இத்தாலியில் வாழ்ந்த அகஸ்டீனியன் துறவியான இவர் 13ஆம் நூற்றாண்டில் பணியாற்றினார். இவரது புனிதமான வாழ்க்கையின் காரணமாக இறந்த குழந்தைகளையும் மற்றும் பலரையும் உயிர்ப்பித்ததாக பல அற்புதங்கள் அவருக்கு கூறப்படுகின்றன. இறந்தோருக்கான ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் அவர்களுக்காக ஜெபிப்போரின் பரிந்துரையாளராகவும் இவர் கருதப்படுகிறார். புனித மார்ட்டின் ஆஃப் டூர்ஸ். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு ஆயரான புனித மார்ட்டின் தன் அங்கியை பாதியாக கிழித்து ஏழைக்கு கொடுத்த நிகழ்வுக்காக நன்கு அறியப்பட்டவர். அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய சல்பீசியஸ் செவரஸ் என்பவர் மார்ட்டின் தன் ஜெபத்தின் மூலம் இறந்த 2 நபர்களை உயிர்ப்பித்ததாக பதிவு செய்துள்ளார். இதன் காரணமாக ஐரோப்பிய பாரம்பரியத்தில் மிகவும் புகழ்பெற்ற புனிதர்களில் ஒருவராக இவர் திகழ்கிறார். புனித ஸ்டானிஸ்லாஸ்.
போலந்து நாட்டின் ஆயரான புனித ஸ்டானிஸ்லாஸ் அரசன் 2ஆம் போலஸ்லாவுக்கு எதிராக நின்று தன் நம்பிக்கையை உறுதியாக காத்தவர். ஒரு நிலப்பிரச்சினைக்காக இறந்து போன பியூட் எனும் நபரை சாட்சியமளிக்கும் பொருட்டு தற்காலிகமாக உயிர்ப்பித்ததாக பாரம்பரிய குறிப்புகள் தெரிவிக்கின்றன. போலந்தின் முதன்மை பாதுகாவலராக இவர் கருதப்படுகிறார். இறையியல் விளக்கம். திருச்சபையின் போதனையின்படி இந்த அற்புதங்கள் அனைத்தும் புனிதர்களின் சொந்த வல்லமையால் நிகழவில்லை. மாறாக இறைவனின் வல்லமை அவர்களது ஆழ்ந்த விசுவாசத்தின் மூலமும் ஜெபத்தின் மூலமும் வெளிப்பட்டதாகவே கருதப்படுகிறது. புனிதர்கள் தங்களை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்ததால் இறைவனின் கருணை அவர்கள் வழியாக அசாதாரண வகையில் வெளிப்பட்டது என திருச்சபை விளக்குகிறது. வரலாற்று ரீதியாக இத்தகைய நிகழ்வுகளை உறுதிப்படுத்துவது கடினமாக இருந்தாலும் இவை விசுவாசிகளின் ஆன்மீக பாரம்பரியத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. இறந்தோரை உயிர்ப்பித்ததாக பாரம்பரியத்தில் கூறப்படும் இந்த புனிதர்களின் கதைகள் மரணத்தையும் வெல்லும் இறைவனின் வல்லமையையும் அதில் நம்பிக்கை கொண்டோரின் ஆழ்ந்த விசுவாசத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த நிகழ்வுகள் வரலாற்று உண்மைத்தன்மை குறித்து ஆய்வாளர்களிடையே வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இவை விசுவாசிகளின் இதயங்களில் நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் ஆன்மீக செல்வங்களாக இன்றும் விளங்குகின்றன. உயிரும் மரணமும் இறைவனின் கைகளில்தான் உள்ளன என்ற உண்மையை இந்த புனிதர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது.